கவனி பயிற்சி 2.2 ஏழாவது இதில் கவனி லலிதா தன் வீட்டு வரவேற்பதற்கு 63 சென்டிமீட்டர் ஆழம் உள்ள. இப்ப நம்ம வீட்டுக்கு யாருன்னா உள்ள வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், காலடி போட்டு வைக்கிறோமா, சரியா? காலடி. ஒரு சில பேர் ஹால் என்ன பண்ணிருப்பாங்க, சோஃபாக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய கார்பெட் போட்டிருப்பாங்க. அது மாதிரி லலிதா என்ன பண்றாங்க, தான் வீட்டுக்கு உள்ள வரும்போது வரவேற்பறைனா முதல்ல வரவேற்கலாம் பத்தி ஒரு வீட்டுக்கு அந்த வரவேற்பறைக்கு 63 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள, எத்தனை சென்டிமீட்டர் ஆரம், 63 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவ விரிப்பை, அதாவது கால் மிதியது இருக்கு பாத்தியா, அது மாதிரி ஒரு பெருசா 63 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு விரிப்பை வாங்க விரும்புறாங்க, சரியா? வாங்க விரும்பினார். அந்த விரிப்பு அடைப்படும் பரப்பளவை காண்க. அந்த விரிப்பு போட்ட என்ன ஆகும், ஒரு இடத்தை அடைக்கணும்ல, அந்த இடத்தை அடைச்சதுக்கு பேர் தான் நமக்கு என்னன்னு சொல்லணும், இங்க பரப்பளவுன்னு சொல்லுவோம். அப்ப கவனி, லலிதா என்ன பண்றாங்க, அந்த வீட்டினுடைய வரவேற்பறைக்கு ஒரு 63 சென்டிமீட்டர் 63 ஆரமுள்ள ஒரு வட்ட விரிப்பை வாங்க விரும்புறாரு, சரியா? அப்ப வட்ட வடிவ விரிப்பின் ஆரம் எவ்வளவு, 63 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ அப்படி இருந்தா அந்த விரிப்பு போட்ட என்ன ஆகும், அந்த இடத்துல அடைச்சுக்குமா? அப்ப அதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க, கவனிங்க. அப்ப வட்டத்தின் பரப்பளவு பாருங்க, வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன, பை r ஸ்கொயர் சதுர சென்டிமீட்டர். பையுடைய மதிப்பு என்ன நமக்கு 22/7. r எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்காங்க, 63. r ஸ்கொயர்ன்றதால 63 × 63. இப்போ பாருங்க, இது ஏழாம் வாய்ப்பாடுல வகுப்படும். 7 1 7 9 63. அப்ப மீதி இருக்கிறது கவனிங்க. அப்போ 22 × 9 × 63. இப்போ இதெல்லாம் பெருக்க போறோம், கவனி. 22 இப்போ 9 2 18 மீதி 1 9 2 18 + 1 19. அப்போ பெருக்கல் 63. இது ரெண்டு பெருக்கல் போட்டா நமக்கு அதோட விரிப்பானுடைய பரப்பளவு கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு கவனிங்க, 198 பெருக்கல் 63. 3 8 24 மீதி 2 3 9 27 + 2 29 மீதி 2. அப்ப 3 3 + 1 5 6 8 48 மீதி 4 6 9 54 + 4 8 மீதி 5 6 6 + 5 11. கவனிங்க, 4 9 + 8 7 மீதி 1 9 14 மீதி 1. அப்போ 2 1. ஓகே, புரியுதா? அப்போ இது இருக்குதுன்னா வருது. அப்போ 12474 சதுர சென்டிமீட்டர். இது என்ன, யாருடைய பரப்பளவு இது, அந்த விரிப்பால் அடைப்படும் பரப்பளவு, சரியா? சந்தேகம் இருக்கா? நோட் பண்ணிக்கோங்க.